கிருஷ்ணகிரி வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமனின் மரணம் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்ட நிலையில் சிவராமன் இறந்ததாக கூறுவதாகவும் அதில் அவர் சந்தேகத்தை கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணமடைந்திருப்பதும் சந்தேகத்தை எழுப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், பாஜக மாநில தலைவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் குறிப்பாக தனியார் பள்ளியில போலி என்சிசி கேம்ப் மூலியமாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல மிக முக்கியமாக 2 நபர்கள் தற்பொழுது உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா சிவராமன் என்பவர் ஏற்கனவே எலி மருந்து குடித்து தற்கொலை முயற்சி செய்ததாகவும் அவர் இன்று காலை உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்புல இருந்து. குறிப்பாக இந்த உயிரிழப்பு என்பது குறிப்பாக சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல சிவராமன் அவர்களுடைய தந்தை இன்று காலை விபத்தில் இறந்திருப்பதாகவும், அசோக்குமார் அவருடைய தந்தை இன்று காலை விபத்தில் இருந்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மரணங்களுமே சந்தேகத்திற்கு ஏற்படக்கூடிய வகையில இருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவர்களிடமிருந்து பல தகவல்கள், குறிப்பாக இதில் தொடர்பு இருக்கக்கூடிய பள்ளி சார்ந்த நபர்களோ அல்லது இந்த என்சிசி கேம்பை ஏற்பாடு செய்தவர்கள் என்ற முக்கிய நபர்களுடைய பெயர்கள் வெளிவராமல் இருப்பதற்கு இது போன்ற மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பும் வகையில தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு மிக தீவிரமாக காவல்துறை தரப்புல இருந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த போலி முகாமை நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இந்த 2 மரணங்களும் பல்வேறு சந்தேகத்தை எழுப்புவதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.